நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, திருச்சி டிஹெச்எஸ் ரெக்ரூட்மெண்ட் ஜாப் 2024 மீண்டும் ஒரு புதிய சுகாதாரத்துறையிலேருந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலைவாய்ப்புங்க. மாவட்ட சுகாதாரத்துறையிலேருந்து திருச்சி டிஸ்ட்ரிக்டான போஸ்ட் அறிவிச்சிருக்காங்க. எல்லாருமே அதாவது திருச்சி டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஆண் பெண் இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாங்க. இந்த வேலைவாய்ப்பான மேலும் அப்டேட் அறிந்து கொள்ள நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதுங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ இந்த வேலைவான போஸ்ட் நேம் பார்க்கலாங்க. போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், ஹெல்த் ஒர்க்கர், Program Administrative Assistant, Quality Manager, Lab Technician, Physiotherapist, Multi-Purpose Hospital Worker, Security Guard, Sanitary Attendant, OT Assistant, Multi-Purpose Hospital Worker, Medical Officer, Senior Tuberculosis Laboratory Supervisor, Health Visitor, Lab Technician post வேகன்சி வச்சுருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு 2 years மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. ப்ரோக்ராம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கவங்களும், குவாலிட்டி மேனேஜருக்கு டென்டல் முடிச்சிருக்கவங்க, இல்லைனா ஆயுஷ் பேராமெடிக்கல் டிகிரி முடிச்சிருக்கவங்க, இல்லைனா மாஸ்டர் டிகிரி ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஹெல்த் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லேப் டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு டிஎம்எல்டி டிப்ளமா இன் மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு பிபிடி முடிச்சிருக்காங்க, பேச்சுலர் அண்ட் ஃபிசியோதெரப்பி முடிச்சிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு செக்யூரிட்டி கார்டு, சானிட்டரி அட்டண்டருக்கெல்லாம் 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். ஏபிள் டு ரீட் அண்ட் ரைட் இன் தமிழ் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணுங்க. ஓடி அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 12th ஓடி அசிஸ்டன்ட் கோர்ஸ் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு 8th பாஸ் பண்ணியிருக்கணும். ஏபிள் டு ரீட் அண்ட் ரைட் இன் தமிழ். மெடிக்கல் ஆஃபீஸருக்கு எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கணும். கம்பல்சரி ரொட்டேட்டரி இன் டிப்ளமோ இல்லைனா எம்டி பப்ளிக் ஹெல்த் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சீனியர் டியூபர்குலோசிஸ் லெபார்டரி சூப்பர்வைசருக்கு கிராஜுவேட் ஆர் டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஹெல்த் விசிட்டருக்கு 12th பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. லேப் டெக்னீஷியனுக்கு டிஎம்எல்டிங்க. வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 59 வயசுக்குள்ளாடி இருக்கவங்க யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் 18 வயசுங்க. 18லேருந்து 59 வயசுக்குள்ளாடி இருக்க யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாங்க. சேலரி மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கு 14,000 ரூபா, ப்ரோக்ராம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் 12,000 ரூபா, குவாலிட்டி மேனேஜருக்கு 60,000 ரூபா, லேப் டெக்னீஷியன் ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு 13,000 ரூபா, மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், செக்யூரிட்டி கார்டு, சானிட்டரி அட்டண்டருக்கு 8,500 ரூபா, ஓடி அசிஸ்டண்ட்டுக்கு 11,200 ரூபா, மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க் 8,500 ரூபா, மெடிக்கல் ஆஃபீஸர் 60,000 ரூபா, ஹெல்த் விசிட்டர் 13,300, லேப் டெக்னீஷியன் 13,000 ரூபா வழங்கப்படும். செலெக்ஷன் ப்ராசஸ் ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க. ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு இன்டர்வியூ, தென் டாக்குமெண்ட் நேர்முக தேர்வில் பாஸ் பண்ண டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் யாருக்கும் கிடையாதுங்க. நோ ஃபீஸ் ஃபார் ஆல் கேட்டகரின்னு சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுற டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 2/12/2024 டிசம்பர்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 13/12/2024 டிசம்பர் மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ண லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டெவலப் பண்ணி அதில் உங்கள் நேம், உங்களுடைய ஃபாதர் நேம் இல்லைனா உங்களுடைய கணவர் நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ஏஜ் பிறந்த தேதி, வயது, உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி சான்றிதழ் சமர்ப்பிக்கணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜாதி சான்றிதழ், உங்களுடைய ஆதார் எண் சான்றிதழ், கைபேசி எண் இல்லைனா மின்னஞ்சல் இருப்பு மின்னஞ்சல் முகவரி, முன் அனுபவம் இருந்ததுன்னா முன் அனுபவம் சம்மந்தப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ், நிரந்தர முகவரி, பெர்மனண்ட் அட்ரஸ், உங்களோட டெம்பரரி அட்ரஸ் இது பண்ணணும். டேட் ஆஃப் பர்த் சப்மிட் பண்ணணும். இதெல்லாம் சப்மிட் பண்ணி கீழே விண்ணப்பதாரரோட கையொப்பத்தை இது பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் எங்கே சென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரருடைய செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலகம், மாவட்ட நலவாழ்வு சங்கம், திருச்சிராப்பள்ளி, அந்த அட்ரஸுக்கு உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக ஆஃபீஸ் வெப்சைட், ஆஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த லேப் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க.